ஹெல்த் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெயிட் லாஸ் நேச்சுரல் வெயிட் லாஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1, 2, 3 எல்லாத்துக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ வெரி மச். பார்ட் 4க்குள்ள வேகமாக போயிடலாம். நான் பார்ட் 1ல் நீங்கள் சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணுறேன். பார்ட் 2ல் சொன்ன அந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணேன். பார்ட் 3ல் சொல்கிற அந்த 3 விஷயத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இப்போது அடுத்ததாக இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 3 ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் கோல் சீக்கிரம் அச்சீவ் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு 3 வீடியோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கிங்க. எங்கள் வீட்டில் எங்கள் முன்னோர்கள் யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் ஒபிஸாக இருந்தாங்க. அப்போ எனக்கும் அந்த ஒபிசிட்டி வருமா? இதுக்கான பதில் 3வது சாப்டரில் இருக்குது, பார்த்துக்கங்க. அந்த 4 ஃபேக்டரில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தூக்கம். தூக்கம் எப்படி வெயிட் லாஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும். சின்ன எக்ஸாம்பிள், நைட்டு தூங்காமல் மேபி நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரையுமே பாருங்கள், அவங்ககிட்ட கொஞ்சம் வெயிட் கெயின் அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, தூக்கம் இல்லாதப்போ அது உங்களோட அப்பிடைட்டையும் ஹங்கரையும் ரொம்ப பாதிக்கும். அதுக்கு சில ஹார்மோன்ஸ் அந்த வேலையை பார்க்கும். அது அன்கண்ட்ரோலபுளாக போகும்போது இந்த மாதிரி வெயிட் கெயின் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு தேவையான 6 மணி நேரம் டு 8 மணி நேரம் ஸ்லீப்போ அதை மெயின்டைன் பண்ணிட்டாலே வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹார்மோன்ஸ். பொதுவாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தைராய்டு, யாருக்கெல்லாம் ஹைப்போதைராய்டிசம் இருக்கோ அவங்க எல்லாம் வெயிட் கெயின் பண்ணுவாங்க. இதே மாதிரி யாருக்கெல்லாம் கார்டிசால் ஸ்பைக் ஆகுதோ, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வெயிட் கெயின் வரும். இதை நீங்கள் உணவுலையோ உங்களோட டெய்லி பழக்கத்துலையோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். இப்போதான் முக்கியமான ஃபேக்டர் ஜெனட்டிக்ஸ். அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி யாரோ குண்டா இருந்தாங்க, ஸோ நான் குண்டா இருப்பேனா? அது நிறைய பேருக்கு இருக்க கேள்வி. அது கண்டிப்பாக உண்மை கிடையாது. உங்களோட மூதாதையர், அதாவது நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் வரும். என்னென்னா, உங்களோட அப்பிடைட், உங்களோட ஹங்கர், உங்களோட மெட்டபாலிசம் ரேட்டு, உங்களுக்கு எப்படி ஃபேட் ஸ்டோர் ஆகுது, நீங்கள் என்ன மாதிரி உணவு எடுக்கிறீங்க, என்ன மாதிரி உணவு உங்களுக்கு பிடிக்கும், இதெல்லாம் ஜெனட்டிக்கலாக வரும். ஆனால் இதனால் வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. இது எல்லாமே உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை பொறுத்து மாறும். இதை என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பெரிய பசில் போர்டு இருக்குது. அதில் ஜெனட்டிக்ஸுங்கிறது ஒரே ஒரு பீஸ் ஆஃப் பசில் தான். அதை வச்சு அந்த ஃபுல் பசில் முடிவாக போகிறது கிடையாது. ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தான். மற்றபடி உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் அதை டிட்டர்மைன் பண்ணணும். 4வது ஃபேக்டர், சில மருந்துகள். சிலர் ஏதோ ஒரு டிசீஸ்க்காக மருந்துகள் எடுப்பாங்க. அந்த மருந்துகள் எல்லாமே நேச்சராகவே வெயிட்டை கெயின் பண்ண வைக்கும். அது அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக அந்த மாத்திரையை நிப்பாட்டவும் முடியாது. அது என்னென்ன கண்டிஷன் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இது எல்லாமே தான். இது இருக்கவங்க அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ரொம்ப போய் அதோட போராடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, குறை இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி.